யமுனா வந்து நிவினும் காவேரி ஒன்றா கிளம்புறத பார்த்துட்டு ஓடி வராங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்கே கிளம்புறீங்க அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி காவேரி தனியாக போகிறா, அவளை விட்டுட்டு வரதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அக்கா தனியாக போவாளே, அவளுக்கு எந்த பயமும் இல்லையே, யாரும் தேவையில்லையே அவளுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இல்லடி அவர் போகிறேன்னாரு, நான் தான் போக சொன்னேன். ஏன்னா அவளை தனியாக அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தானே அவளுக்கு உடம்பு சரியாக இருக்குது, அதனால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து அக்கா நீ தனியாக போக மாட்டியா அப்படின்னோடனே நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை இல்லை வந்து நிவின் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நீ வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு யமுனாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. பார்த்து அப்படியே வந்து வயிறு ஏறிடுறாங்க. அவங்கள தாங்கிக்க முடியல. இங்கே வந்து நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி நீ வந்திருக்க அப்படின்னோடனே ஆமாங்க நான் இங்கே தங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடையாது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் காவேரி வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு வாரம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கா, இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி இப்பெல்லாம் பண்ணுற, பின்ன உங்களை நான் அப்படியே விட முடியுமா, உங்களை பார்த்துக்க வேணாமா, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நிறைய வந்து பார்த்தீங்களா 2 தான் இருந்தது, இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், ஒரு வாரத்தில் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் வெளியே அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிவின் வந்து சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு. நீ இருங்க நிவின் அப்படின்னோடனே இல்லை நான் கிளம்புறேன், ரொம்ப லேட் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னோடனே சரிங்க நிவின் போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நிவினே சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இப்படிலாம் போகி போயிருக்கு எல்லா இடமும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சரி முதல்ல ஷர்ட் வந்து கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடமா வந்து முதல்ல வந்து துணி போட்டு வந்து ஒத்தி எடுக்கிறாங்க. அந்த நீரெல்லாம் வத்து மாதிரி ஒத்தி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து மஞ்சளையும் அதுக்கப்புறம் வேப்பிலையும் அரைச்சி எல்லா இடமும் பூசி விடுறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் ஷர்ட் போடாமல் இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா காத்தோட்டம் இல்லைனா சீக்கிரமாக புண்ணு ஆறாது, நீங்கள் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, வெளியே வந்து நம்ம போய் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க பால்கனிக்கு. அடுத்து வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க காவேரி. சாப்பாடெல்லாம் அவ்வளோ அழகாக செஞ்சு தந்து அதே மாதிரி விஜய்க்கு படுக்க ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அந்த வேப்பிலையெல்லாம் போட்டு படுக்க வச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து காவேரி பார்த்துட்டு விஜய் நெகிழ்ச்சி அடைகிறாரு. எப்படி காவேரி என் அம்மா மாதிரியே எல்லாமே எனக்கு செய்கிற, நான் என் அம்மா இருந்தால் கூட இவ்வளோ செய்வாங்களாம் தெரியும் அப்படின்னா, அம்மாவுக்கு இது யாருமே இல்லைங்க, ஆனால் வந்து யாருமே அம்மாவாக முடியாது, அதனால் அம்மா நீங்கள் இருந்தால் இதோடு நல்லா செய்வாங்க, நான் லைட்டாக தான் செய்கிறேன் அப்படின்னோடனே இல்லை காவேரி என் அம்மா தான் எனக்கு இல்லைல்ல அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னோடனே ஏன் அப்படி நினைக்கிறீங்க, உங்கள் அம்மாவே வந்து உங்களுக்கு பிறக்க போகிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன காவேரி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் தானே பொண்ணு வேணும்னு கேட்டிங்க, அப்போது அம்மாவே உங்களுக்கு பிறக்க போகிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படியே காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் வந்து வெடுக்கில் வந்து கிஸ் பண்ணுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் நான் இருக்க உங்களுக்கு எல்லாமும்மா அம்மாவா உங்களோட மகளா எல்லாமே நான் இருப்பேங்க, உங்களுக்கு எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. நெகிழ்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து யமுனா வழக்கம் போல் வந்து செமையாக திட்டி விடுறாங்க. வந்து அவ கூட இருந்துட வேண்டியதானே, எதுக்கு அக்கா விட்டுட்டு வந்துட்டீங்க, அங்கேயே இருந்துட்டு ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அக்காவுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுட்டு வர வேண்டியதானே அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு நிவின். என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிறேன் அப்படின்றாரு. அப்படி தான் பேசுவேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் பார்த்து தான் இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. நான் ஓவராக போகிறேன்னா நீ ஓவராக போறியா அப்படின்றாரு. நான் என்ன ஓவராக போனேன், அதுக்கெல்லாம் உனக்கு நான் இப்போ பதில் சொல்ல முடியாது, சொன்னால் இது வேறு மாதிரி பிரச்சனை விடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்லி படுக்கிறாரு. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா இல்லை சாப்பிட போகிறீங்களான்னு. எனக்கு பசிக்கல, தயவுசெய்து என்னை விடு, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஆமாம் என்கிட்ட எங்கே பேச பிடிக்கும், காவேரி அக்கா வந்தால் மணிக்கணக்காக உட்காந்து பேசுவீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு யமுனா நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்க, நீங்கள் தான் எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே உங்ககிட்டலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. டென்ஷன் ஆகிறாரு.